அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். ஒரு சர்க்கஸ் நடைபெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் கோமாளிகள் நின்று எல்லாரையும் சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தனர். ஜனங்கள் தங்களையே மறந்து அந்த கோமாளிகள் செய்யும் கோமாளித்தனத்தை ரசித்து பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று அந்த சர்க்கஸ் உரிமையாளர் முன்னே வந்து அந்த சர்க்கஸ் கூடாரம் தீப்பிடித்து இருப்பதாகவும் உடனே எல்லோரையும் வெளியேறும்படியாகவும் கேட்டுக்கொண்டார். ஆனால் ஜனங்களோ இதுவும் ஒரு சிரிப்புக்காக சொல்லப்படும் காரியம் என்று நினைத்து இன்னும் சிரிக்க ஆரம்பித்தனர். அந்த முதலாளியோ எல்லாரையும் வெளியேறும்படி கெஞ்ச ஆரம்பித்தார். பின்னர் தான் மக்களுக்கு புரிய வந்தது, அது சிரிப்புக்காக அல்ல, நிஜம்தான் என்று. ஆனால் ஏற்கனவே கொட்டகை முழுவதும் தீப்பிடித்து விட்டபடியால் உயிர் பிழைத்தவர்கள் மிகவும் குறைவானவர்களே. அதை போலவே ஒரு ஐஸ்வர்யவான் தன் நரகத்தின் அக்கினியில் எரியும்போது லாசருவை தன் சகோதரரிடத்தில் அனுப்பும்படிக்கும் அவர்கள் அந்த நரக அக்கினியில் சிக்கிக் கொள்ளாதபடி லாசரு சென்று எச்சரிக்கும்படியாகவும் அவனை அவனுடைய தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படி ஆபிரகாமிடம் கெஞ்சுகிறான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடுக்காவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். லூக்கா 16:21 வரை. எத்தனை சோகமான காட்சி! அத்தனை நாட்கள் பூமியில் இருந்த நாட்களில் தன்னுடைய சகோதரர்கள் மேல் இல்லாத கரிசனை நரகத்தில் எரியும் போது அந்த ஐஸ்வர்யவானுக்கு வருகிறது. ஆனால் ஏற்கனவே காலம் கடந்து விட்டபடியால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமை. அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். லூக்கா 16:27-28. இந்த நிரந்தரமில்லாத வாழ்க்கையில் நாம் பணம், பேர், புகழ் என்று வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நித்திய ஜீவனை நமக்காக கொடுத்தவரை மறந்துவிட்டு வாழ்ந்தோமானால் நமக்கும் அந்த நபரை போல நரகத்தில் நிரந்தரமாக இடம் கிடைக்கும் என்பதை மறந்துவிட வேண்டாம். தேவனையே சார்ந்திருப்போம், அவரையே பின்பற்றியிருப்போம், அவர் கொள்கைகளையும் வேத வார்த்தைகளையும் கடைபிடிப்போம். நித்திய ஜீவனுக்கு நாம் பங்காளியாய் மாறுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.